ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். இது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் வந்து, இந்த ஜாப் அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக நீங்கள் போடுவீங்களா, இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட யூடியூப் சேனலையும் சரி, எல்லா யூடியூப் சேனலுமே முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வீடியோ எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட ட்ரை பண்ணுவோம். பட் அதை விடையும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல், நான் ஃபாலோ பண்ணுறது நிறைய சேனல்ஸ் இருக்குது. டிஎன் ஜாப் ஜோன்ஸ், தமிழன் கைட் ஜாப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ரெஃபரன்ஸுக்கு நான் தமிழன் கைடை எடுத்து சொல்கிறேன். ஓகே, நிறைய இருக்குது. ஸோ தமிழன் கைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க, நான் தமிழில் போட்டது உண்மைதான். ஓகே, உண்மையிலே கோர்ட்டு ஜாப்ல இருந்தது பார்த்தீங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட், அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி என்னைக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் அப்படின்னு பேசியிருக்காங்க. கோயில் ஜாப் வேற இங்கே பாருங்க, பழனி முருகர் டெம்பிள் ரெக்ரூட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் 294 6 போஸ்ட். இந்த மாதிரி அவங்க அடிக்கடி அப்டேட்ஸாக கொடுத்துருவாங்க. இது வந்து லாஸ்ட் இதுவாக ஒரு சம்மரைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அழகாக தனித்தனி பேம்ப்ளெட்டாகவும் வரும். ஸ்க்ரால் பண்ணால் உங்களுக்கு வரும் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு இதுக்குமே அழகாக பேம்ப்ளெட் மாதிரி அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று. இதை கிளிக் பண்ணால் எங்கே போகும்னா அவங்களோட வெப்சைட்டில் போகும். ஸோ தமிழன் கைடுங்க, நீங்கள் சும்மா கூகுளில் டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் ஈஸியாக நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது நான் கிளியராக ஒரு 2 மினிட்ஸில் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். முதல்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட், அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம் டேட் வருது, அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வருது, அட்மிட் கார்டு வருது, ரிசல்ட் வருது, ஆன்சர் கீ விட்டாங்க, இந்த மாதிரியான அப்டேட்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டேட் வருதுல்ல, அதுலேருந்து பாருங்கள். ஸோ எதெல்லாம் லாஸ்ட் டேட்டோ, சீக்கிரம் எதை நீங்கள் பண்ணுமோ அதெல்லாம் டாப்பில் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து இப்போ கெக்ரி காரைக்குடியில் வச்சாங்க இல்லையா, அதோடைய ரெக்ரூட்மெண்ட்டோடைய லாஸ்ட் இது 6th முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் உங்கள் டேட் லாஸ்ட் டேட் முடியாது பாருங்கள், 10ஆம் தேதி நாளைக்கு. நான் இன்னைக்கு 9th ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 10ஆம் தேதி நாளைக்கு. அப்போ என்னென்ன இருக்குது, ஐசிஎஃப் இருக்குது, எல்லாமேங்க, தமிழ்நாடு சென்ட்ரல் எல்லாமே. இப்போ என்டிபிசி இருக்குது. இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எது வேகன்சி அதிகமாக இருக்கோ அதை அப்ளை பண்ணலாம், எது நம்ம குவாலிஃபிகேஷன் செட் ஆகுதோ அப்ளை பண்ணலாம், எது லாஸ்ட் டேட் முடியலையோ அதுக்கு அப்ளை பண்ணலான்னு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாம்பிள் எடுப்போம். இது இப்போ இதோ பாருங்க, இது வந்து லேட்டஸ்ட்லாம் அப்படியே எல்லோவில் அவங்களே போட்டிருக்காங்க. இதோ சுப்ரீம் கோர்ட் வேகன்சி வேற போட்டிருக்காங்க. நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக நம்மளே ஒரு வீடியோ போடலாங்க. ஏஓசியில் ஆர்மியில் வந்து ஆஃபீஸர் வேலை, ஆர்மி ஆர்டினன்ஸ் கிராப்ஸ் 723 வேகன்சிஸ் இருக்கு. சரி, என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலாக பார்க்கணும்னா லிங்கை கிளிக் பண்ணணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே போகும். ஸோ இதில் எஸ், 1 செகண்ட், ஐ திங்க் ஆடுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஓகே, வந்துருச்சா? எஸ், இதுதான். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோடைய பேம்ப்ளெட் வரும். ஓரளவுக்கு முக்கியமானதெல்லாம் சொல்கிற மாதிரி பேம்ப்ளெட் வரும். பட் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு உள்ளே வந்திருக்கீங்க இல்லையா, அப்போ இதில் பாருங்கள். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணாமலே அவங்களே வந்து எல்லாமே எடுத்து வெளில கொடுத்துருவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இது ரெகுலராக கான்ட்ராக்டா, இந்த நோட்டிஃபிகேஷனோட அஃபிஷியல் நம்பர் என்ன, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் என்ன, அப்புறம் எங்கே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், எங்கே ஆல் ஓவர் இந்தியா, ஸ்டார்டிங் டேட், லாஸ்ட் டேட், அப்ளைங் எப்படி பண்ணுறது, என்ன லிங்க்ல பண்ணுறது எல்லாமே கொடுப்பாங்க. அண்ட் என்னென்ன ஃபுல் டீடைல்ஸுங்க, அது உள்ளே இருக்கிற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, வந்துடும். என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன பிடிச்சிருக்கும், என்ன முடிச்சிருக்கணும்னு உள்ளே இருக்கிறத அழகாக பிரித்து கொடுத்துருவாங்க. வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி வந்து பிரித்து ஏஜ் எல்லாமே, ரிலாக்ஸேஷன் இருக்கா இல்லையா, பேசிக் பே என்ன, எப்படி அப்ளை பண்ணும், ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க், இதை தான் நான் ரெகுலராக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் வைக்கிறேன். எல்லாமே தமிழன் கைட்லேருந்து எடுத்து தான் எடுத்து. ஏன்னா டைமும் இருக்குது, அது எல்லா சைட்டையும் போய், எல்லா கவர்மெண்ட் சைட்டையும் போய் அவங்கள போய் கரியர்ஸ்லையோ ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்லையோ போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இவங்க அதை ரெகுலராக பண்ணுறாங்க. ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு துண்டு நியூஸாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டுடுறாங்க. எப்படி ஸ்பீடாக பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் பண்ணுறாங்க. ஷார்ட் நோட்டீஸ், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே கிளிக் பண்ணால் உங்களை விட்டுரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், யூ கேன் டைரக்ட்லி அப்ளை ஃபார் த போஸ்ட். இங்கே பாருங்க, இது இருக்கு பாருங்க. டைரக்டாக இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆர்மி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கே போய்க்கலாம். ஸோ இதுதான். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம கூட ஒரு சில மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு இதை வந்து 2-3 நோட்டிஃபிகேஷன் வரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை பற்றி போடவே இல்லை. ஏன்னா அது வந்து ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கோர்ட் மாஸ்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட்லாம் இப்போ விட்டாங்க. சூப்பரான போஸ்ட், டாப் லெவல் போஸ்ட். ஓகேவா? ஆனால் அதுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரியணும். பட் நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அதனால நம்ம வந்து பேசிக் ஃப்ரெஷர்ஸ் ஜாப்ஸே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எல்லாமே இதில் போடுவாங்க. நீங்கள் ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக தான் சொல்கிறது. நம்ம ஒரு சிலது மிஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரை ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டு டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைல்லே வந்துடும். அப்புறம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் போயிடும். இல்லை சார் எனக்கு மொபைல்லாம் அடிக்ட் ஆகுது, நான் அதை யூஸ் பண்ணலன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லேப்டாப்பில் போயிட்டு தமிழன் கைட் அப்படின்னு போயிட்டு ஸ்க்ரால் பண்ணி இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது தாண்டியும் நிறைய இருக்குது, நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எந்த ஒரு ஜாப் இதையும் சிம்பிளான ஜாபாக இருந்தாலும், லைக் ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு அது எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணி போங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய நீங்கள் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஏதாவது ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த முக்கியமான வீடியோவில் சந்திப்போம்.